அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடம் முழுக்க இந்தியாவை விடாமல் சீண்டிய ட்ரம்ப் வருட கடைசியில் மோடி வைத்த செக்மேட் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பையும் அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை உலக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இது குறித்த விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2025வது ஆண்டு முழுக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிராக கடுமையான பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கார். இந்தியாவை முடக்கக்கூடிய வகையில பல முடிவுகளையும் எடுத்தார். அவர் எடுத்த முக்கிய முடிவுகளை இங்க நாம பார்க்கலாம். 2025 டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் இந்திய இறக்குமதிகள் மீது சுங்கவரிகளை விதித்திருந்தது. ஜூலை 30 அன்று 25% சுங்கவரி அறிவிக்கப்பட்டிருந்தது. ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் கொள்முதல் காரணமாக ஆகஸ்ட் 6 அன்று மேலும் 25% வரி விதிக்கப்பட்டிருந்தது. ஆகஸ்ட் 27 முதல் அமலான இந்த மொத்த 50% வரி ஆடை, ஆபரணங்கள், காலணிகள், ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட இந்திய ஏற்றுமதிகளை பாதித்திருந்தது. இந்த வரி விதிப்பால இந்தியா சிறு வணிகர்களும் ஏற்றுமதியாளர்களும் தடுமாறினாங்க. அடுத்து வரக்கூடிய 12 மாதங்கள்ல இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 0.6 முதல் 0.8% குறையக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்தாங்க. செப்டம்பர், அக்டோபர் காலகட்டங்கள்ல அமெரிக்காவிற்கான இந்திய ஏற்றுமதிகள் மே, அக்டோபர் 28.5% சரிந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ நவம்பர் 12 அன்று இந்திய அரசு 5.1 பில்லியன் நிவாரண தொகுப்பை அறிவித்திருந்தாங்க. நவம்பர் 14 அன்று ரிசர்வ் வங்கி செப்டம்பர், டிசம்பர் 2025 செலுத்த வேண்டிய சில கால கடன்களுக்கு சலுகைகளை வழங்கியிருந்தது. ஜவுளி, ரத்தினம், காலணிகள், தோல் போன்ற தொழிலாளர் மிகுந்த இந்திய துறைகள் இந்த 50% வரியால பெரும் தாக்கத்தை சந்தித்திருந்தாங்க. இந்த வரி விதிப்பு அமெரிக்கா இந்தியா பொருளாதார உறவுகள்ல பல 10 ஆண்டுகள்ல இல்லாத பெரும் பின்னடைவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் ஏற்றுமதி சார்ந்த வளர்ச்சி மாதிரிக்கு இது சவாலானது. வர்த்தக கட்டமைப்பின் பலவீனத்தை உணர்த்திய இந்த நெருக்கடி மாற்று ஏற்றுமதி சந்தைகளை நாடவும், உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தவும், ஒற்றை சந்தை சார்பு நிலையை குறைக்கவும் இந்தியாவை தூண்டியிருக்கு. அக்டோபர் 20 முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா கொள்முதலை நிறுத்தக்கூடிய வரை மிகப்பெரிய சுங்க வரிகள் தொடரும் என பகிரங்கமாகவே அறிவித்திருந்தார். செப்டம்பர் 2025 புதிய H-1B விசா விண்ணப்ப கட்டணம் $100 உயர்த்தப்பட்டது. டிசம்பரில் வேலை அங்கீகார ஆவணங்கள்ல செல்லுபடியாகும் காலம் 5 ஆண்டுகள்ல இருந்து 18 மாதங்களாக குறைக்கப்பட்டது. இவை இந்திய திறமையான தொழிலாளர்கள் மற்றும் கிரீன் கார்டுக்காக காத்திருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தோரை பெரிதும் பாதித்திருந்தது. 2025 பிற்பகுதியில் H-1B விசா விண்ணப்பதாரர்களுக்கு கடுமையான ஆய்வு நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. சுய விவரம், பணி அனுபவம், சமூக ஊடக பக்கங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. உள்ளடக்க சரிபார்ப்பில் ஈடுபட்டவர்கள் தகுதியற்ற கருதப்படலாம் என்ற அறிவிப்பு இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே பெரும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியிருக்கிறது. இந்த 50% சுங்க வரியால் அமெரிக்காவிற்கான இந்திய ஏற்றுமதியில் கடும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. 5 மாதங்களில் 28.5% குறைந்திருக்கிறது. ஜவுளி, ரத்தினங்கள், தோல் பொருட்கள், காலணிகள் மற்றும் சிறு உற்பத்தி துறைகள் போன்ற உழைப்பு சார்ந்த துறைகள் வருவாய் இழப்புடன் வேலை இழப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருக்கிறது. விசா மற்றும் குடியேற்ற தொடர்பான இம்மாற்றங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய நிபுணர்கள், மாணவர்கள், குடியேறியவர்களுக்கு பெரும் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியிருக்கிறது. உயர்த்தப்பட்ட H-1B கட்டணம் மற்றும் கடுமையான அம்சங்கள் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களையும் அமெரிக்காவிற்கு திறமையானவர்களை அனுப்பும் நிறுவனங்களையும் கலங்கடைத்திருக்கிறது. பலர் அமெரிக்க வேலை வாய்ப்புகளை குறைப்பது அல்லது கைவிடுவது குறித்து யோசிக்க தொடங்கியிருக்கிறாங்க. வருடம் முழுக்க
முழுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை எதிர்த்த நிலையில் வருட கடைசியில் இந்தியா ரஷ்யாவுடன் நெருக்கமாகி இருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவிற்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணம் மேற்கு உலகத்தை பதற்றத்திற்கு உள்ளாக்கியும் இருக்கிறது. இது ஒரு சாதாரண பயணத்தை விடவும் ராஜதந்திர நிகழ்வை விடவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இந்தியாவின் வெளி விவகார கொள்கை எந்த ஒரு தரப்பிற்கும் அடிபணியாது என்பதை அமெரிக்காவிற்கு சத்தமாக நினைவூட்டுவது போல இது அமைந்திருக்கிறது. முக்கியமா இந்தியா ரஷ்யா உறவை முறிக்கக்கூடிய விதமா ட்ரம்ப் தீவிரமா முயற்சிகளை எடுத்த நிலையில் அமெரிக்காவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் விதமாக மோடி புதின் நெருக்கமாகி வந்துட்டு இருக்காங்க. ரஷ்ய அதிபர் புதினுக்கு அளித்த பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிரம்மாண்டமான சிவப்பு கம்பள வரவேற்பு, நீண்ட கைகொழுக்கல்கள் மற்றும் நட்பு ரீதியான புன்னகை ஆகியவை இரு தலைவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கத்தை காட்டுகிறது. இருவரும் மிக நெருக்கமாகவே இணைந்தும் இருக்கிறாங்க. சர்வதேச நெருக்கடி காலங்களில் மலிவான கச்சா எண்ணெய் விநியோகம் முதல் S-400, S-500 போன்ற அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகள் வரை பல உதவிகளை செய்திக்கு ரஷ்யா இந்தியாவுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக தொடர்ச்சியாக இந்தியா ரஷ்யா நெருக்கமாகவே இருக்காங்க. மாஸ்கோ இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தொடர் ஆதரவு தந்துட்டு இருக்கிறது. இந்த ஒத்துழைப்பு இந்தியாவுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை சேமித்ததுடன் சர்வதேச அரசியல் ரீதியாக பெரிய ஊக்கத்தையும் கொடுத்திருக்கிறது. மறுபுறம் வாஷிங்டன் எப்போதும் நம்பகமான நண்பனாக இருந்தது கிடையாது. ட்ரம்ப் அதிபராக இந்தியாவிற்கு எதிராக கடுமையான நிலைப்பாடுகளை எடுத்து வராரு. அவருடைய கடுமையான கருத்துக்கள், வர்த்தக மோதல்கள், அதிக வரி விதிப்பு கோரிக்கைகள், ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் குறித்த அழுத்தங்களும் இந்தியா அமெரிக்கா இடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க அமைப்புகள் மாஸ்கோவுடன் உறவுகளை குறைக்குமாறு இந்தியாவை வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட நிலையில தான் புதினுடன் மோடி நெருக்கமாகியும் இருக்கிறாரு. CIA போன்ற அமெரிக்க உளவு நிறுவனங்கள் இந்த வருகையை தீவிரமாக கவனிப்பதாக பல ஆய்வாளர்களும் கருதியிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் புதினுடைய வருகையொட்டி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறதாகவே சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்திய பயணத்தையொட்டி செய்யப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தங்களை மிகவும் பாதித்திருப்பதாக இந்தியா வந்தடைந்த அந்நாட்டின் பத்திரிகையாளர் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் இல்ல அரங்கில் வெள்ளிக்கிழமை டிசம்பர் 5 இந்தியா ரஷ்யா 23வது ஆண்டு மாநாடு நடந்தது. இதில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் தலைமையில் இரு நாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்று விரிவான பேச்சுவார்த்தையும் நடத்தினாங்க. இந்த நிலையில் ஹைதராபாத் இல்லத்தில் செய்தி சேகரிக்க வருகை தந்திருந்த ரஷ்ய பத்திரிகையாளர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. உலகின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் உயர்நிலை பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக பத்திரிகையாளர்கள், சார்ஜர்கள், அழகு சாதன பொருட்கள், வாகன சாவிகள், தலைகோரும் சீப்புகள் உள்ளிட்ட பொருட்களும் தடை செய்யப்பட்டிருந்தது. அதிர்ச்சியளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. பாதுகாப்பு சோதனையின் போது அவர்களின் தனிப்பட்ட உபகரணங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின் அவர்களிடமே திருப்பி அளிக்கப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டியும் இருக்கிறாங்க. ரஷ்ய பத்திரிகையாளர்கள் ஒருமுறை பாதுகாப்பு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரும் இரண்டாவது முறையும் பத்திரிகையாளர்கள் பலர் பாதுகாப்பு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டது அதிருப்தியை ஏற்படுத்தியதாக ரஷ்ய பத்திரிகையாளர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவகாரம் அப்படிங்கிறது பெருமளவில் பேசப்பட்டு வருவது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வியூகங்களை செயல்படுத்தி வந்துட்டுருக்கக்கூடிய நிலையில் தற்போது அமெரிக்காவினுடைய வேலை அனுமதி கால வரம்பை 18 மாதங்களாகவே குறைத்திருக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அமெரிக்காவில் வேலை அனுமதிக்கான கால வரம்பை 50 ஆண்டுகளில் இருந்து 18 மாதங்களாக குறைத்து அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா
அமெரிக்கா தனது தேசிய பாதுகாப்பு மூலோபாயத்தில் ஒரு பெரிய மற்றும் எதிர்பாராத மாற்றத்தையும் அறிவித்திருக்காங்க. இந்த மாற்றத்தின்படி ரஷ்யாவை இனி ஒரு அச்சுறுத்தலாக கருதாம மாஸ்கோவுடன் ஒத்துழைப்புடன் செயல்பட வாஷிங்டன் தயாராகவும் இருக்கிறாங்களாம். 2014 கிரிமியா இணைப்பு மற்றும் 2022 உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா ஒரு அபாயம் என கருதப்பட்டு வந்தது. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கை சர்வதேச புவிசார் அரசியல் ஒரு பெரிய திருப்பு முனையாகவே பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட வெள்ளை மாளிகையின் 29 பக்க ஆவணம் ரஷ்யாவுடனான ஒத்துழைப்பை பற்றி பேசுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம்.